பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தற்போது ஒரு பேட்டி அளித்திருக்கிறார். அதனை தற்போது பார்ப்போம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஆளுநர் அவர்களை பொறுத்தவரை நான் கடைசியாக ஆளுநரை சந்தித்த பொழுது கூட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஆளுநருக்கு நாமளும் 2 முறை ரெக்வெஸ்ட் வச்சோம். இந்த ஆன்லைன் ரம்மியை பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறது, கட்சியினுடைய நிலைப்பாடு. ஆன்லைன் ரம்மி பிரச்சனை நீங்க உள்ள வந்து பார்த்துருப்பீங்க. எவ்வளவு பெண்கள் இந்த போதை கலாச்சாரத்துக்கெல்லாம் வருத்தப்பட்டாங்க. எங்களுடைய கருத்தும் அதான். கவர்னரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிருக்கலாம், இந்த பில் ஃபால்ட்டி, அதான் நாமளும் சொல்றோம், பில் ஃபால்ட்டி. மறுபடியும் அசம்பிளிக்கு ஒரு வாய்ப்பு இந்த பில்லை சரி பண்ணி கொடுக்குறேன். ஒருவேளை அசம்பிளி வந்து ஈகோ அடிப்படையில் நான் பில்லை சரி பண்ண மாட்டேன் அப்படியே ஆளுநருக்கு அனுப்பினா ஆளுநருக்கு வேறு வழி இல்லை, அதை கையெழுத்து போட்டு ஆகும். அரசியலமைப்பு சட்டம் அது. ஆளுநர் வந்து 2வது முறை கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் இன்னைக்கே சொல்றேனே, நீங்க பாருங்க, இதே சட்டத்தை ஆளுநர் கையெழுத்து போட்டா அது ஹைகோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே ஆகத்தான் போகுது. ஏன்னா இட்ஸ் a faulty bill. யாரையோ சமாதானப்படுத்துவதற்காக தப்பான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஆளுநர்கிட்ட கையெழுத்து போடுங்க நிர்பந்திக்க கூடாது. மறுபடியும் அசம்பிளிக்கு ஒரு வாய்ப்பு, 234 எம்எல்ஏக்களுக்கு ஒரு வாய்ப்பு, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் மறுபடியும் ஆராய்ந்து, ஓகே இது வந்து யூனியன் லிஸ்ட்டை வயலேட் பண்ணுது, இது சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டை வயலேட் பண்ணுது, இங்க வயலேட் பண்ணுதுன்னு ஸ்பீக்கருக்கு ஆளுநர் கொடுத்திருக்கலாம். எக்ஸ்பிளனேஷன் எப்பயும் நோட் கொடுப்பாங்க. ஆளுநரை பொறுத்தவரை சும்மா திரும்பி அனுப்ப மாட்டாங்க, எக்ஸ்பிளனேஷன் நோட் கூட போகும். ஆனால் நான் நம்ம ஸ்பீக்கர் ஐயாக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், தமிழக அரசு வேண்டுகோள்னா, ஆளுநர் திருப்பி அனுப்பது அப்படியே பப்ளிக்கு ரிலீஸ் பண்ணுங்க. ஆளுநர் என்ன கருத்து சொல்லியிருக்காரு நம்ம பார்க்கலாம். ஆளுநர் ஏன் திருப்பி அனுப்பிச்சாரு, என்ன காரணம் சொல்லியிருக்காருங்கிறது ஒரு தமிழனுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய கடமையும் கட்டாயமும் நமக்கு இருக்கு. அதன் பிறகு அது மக்கள் மன்றத்தில் ஒரு சர்ச்சையா, ஒரு பேட்டியா, அது ஒரு ஆரோக்கியமான விவாதமா வரும். ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தடை விதிக்கும் மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. அது ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலையில் தற்போது அதனை ஆளுநர் திருப்பி அனுப்பியிருக்கிறார். மேலும் அதற்கான விளக்கத்தையும் அவர் கேட்டிருக்கிறார். திருத்தங்கள் இருந்திருந்தால் முன்கூட்டியே சொல்லியிருக்க வேண்டும் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்களை தொடர்பு கொண்ட போது அந்த கருத்தினை அவர் தெரிவித்திருந்தார். ரம்மி உள்ளிட்ட ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தடை விதிக்கும் மசோதாவை ஆளுநர் RN ரவி அவர்கள் தற்போது திருப்பி அனுப்பியிருக்கிறார். கிட்டத்தட்ட 4 மாதங்கள் கிடப்பில் வைக்கப்பட்டு தற்போது அவர் மீண்டும் திருப்பி அனுப்பியிருப்பது ஒரு சர்ச்சையினை தான் ஏற்படுத்தும் என்றே பார்ப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழக அரசு இது குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கும் என்பது.